அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நபிமார்களின் வரலாற்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பற்றி தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவர்களுடைய பிறப்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இத்ரீஸ் நபியுடைய பேரனும் லமக்குடைய மகனும் ஆவார். இவர்களின் தாயாரின் பெயர் பன்யூஸ். இவரின் இயற்பெயர் அப்துல் கப்பார் என்பதாகும். இவருடைய தோற்றம் இவர்கள் மிகவும் அழகு பெற்று திகழ்ந்தார்கள். உடல் பருத்து நெஞ்சும் அகன்று இருந்தது. வீரத்தை காட்டும் மீசையையும் தாழ்மையையும் பிரதிபலிக்கும் தாடியும் இவர்களின் முக அழகை பன்மடங்கு அதிகப்படுத்தியது. சிறந்த ஆண் அழகராக திகழ்ந்தார். இவருடைய ஏகத்துவ பிரச்சாரம். என்னுடைய சமூகத்தாரே, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனைத் தவிர வேறு நாயன் இல்லை உங்களுக்கு என்று தௌஹீத் என்னும் இறை ஓர்மைப்பாட்டினை கூறினார்கள். இதை செவியுற்ற அன்றைய அரசனாக இருந்த தர்மசீலும் அவனை அடுத்து வந்த கொடுமை மிகுந்த அரசர்களும் அவர்களை கடுமையாக நோவினைக்கு ஆளாக்கினார்கள். இவர்களுடைய திருமணம் உம்ரா அஸ்வத் வாலியா என்ற பெண்களை திருமணம் செய்தார்கள். உம்ரா அஸ்வத் வாலியா. இவர்களின் மக்கள் ஷாம், ஹாம், யாபித் என்பவர்கள் ஆவார்கள். இதில் யாபித்தின் கூட்டத்திலிருந்துதான் யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் வழிக்கூட்டம் தொடங்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிரளயம். நூஹ் நபியின் கூட்டத்தார் அவர்கள் மிகவும் வேதனைப்படுத்திய போது, என் இரட்சகனே, நிராகரிப்போரிலிருந்து பூமியில் வசிக்க ஒருவரை நீ விட்டு வைக்காதே என்று இரு கரமேந்தி இறைவனிடம் இறைஞ்சினார்கள். இவ்விறைஞ்சலுக்கு இறைவன் பதிலளித்தான். நீங்கள் கப்பலை தயார் செய்யுங்கள் என்று கூறினான். அன்னவர்களுக்கு அவ்வாறே செய்தார்கள். இறுதியாக அல்லாஹ்வின் கட்டளைப்படி உயிரினங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து ஆண் பெண் ஆகிய ஜோடி ஜோடியாக அதில் ஏற்றி கொண்டார்கள். பின்னர் துபான் என்ற பெரும் வெள்ளம் வந்தது. இதில் மக்கள் அழிந்தனர். கப்பலில் உள்ளவர்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள். அதன் பின்னர் அந்த கப்பல் முஹர்ரம் பிறை 10 ஜூத் என்னும் மலையில் ஒதுங்கியது. இவர்களுடைய மறைவு. நூஹ் நபி அவர்கள் 950 வருடங்கள் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு பிரிந்து இறையடி சேர்ந்தார்கள். இவர்களின் புனித கபூர் ஷரீஃப் ஹராம் ஷரீஃபில் உள்ளது என்று வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. அப்போதுதான் இவர்கள் இறந்தார்கள். இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான கேள்விகள் பார்த்துடலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடையது இவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய எண் 766 78 78 745. உங்கள் பதில்களை அனுப்பும் முன் உங்கள் பெயர், ஊர் மற்றும் ரிஜிஸ்டர் நம்பர் மற்றும் உங்களுடைய தலைப்பை போட்டு இன்ஷா அல்லாஹ் அனுப்புங்க. இன்றைக்கான கேள்விகள். கேள்வி 1. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருடைய பேரர் ஆவார்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருடைய பேரப்புல ஆவார்? அதுக்கப்புறம் கேள்வி 2. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோற்றம் எவ்வாறு இருந்தது? கேள்வி 2. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது? கேள்வி 3. அவர் எந்தெந்த பெண்களை திருமணம் செய்தார்? கேள்வி 3. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்த பெண்களின் பெயர்களை கூறுக. கேள்வி 4. யாருடைய கூட்டத்திலிருந்து யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டம்
தொடங்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? கேள்வி 4. யாருடைய கூட்டத்திலிருந்து யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டம் தொடங்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? கேள்வி 5. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபுர் எந்த ஊரில் உள்ளது? கேள்வி 5. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபுர் எந்த ஊரில் உள்ளது? இன்ஷா அல்லாஹ் உங்கள் பதில்களை அனுப்புங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.